மாப்பிள்ளை அடிச்சுட்டாங்க. ஐயோ இத கேட்கறாங்களே. இப்படா ஓடுறீங்க. சுப்பையண்ண, நான் சொல்றேன்னு வருத்தப்பட்டுக்காதே. வயசுக்கு வந்த பொண்ணு வீட்டுக்குள்ள இருந்து உனக்கு சோறாக்கி போடுறதை விட்டுட்டு கண்டபடி பொடி பசங்களை எல்லாம் சேர்த்துக்கிட்டு இப்படி திருட்டுத்தனமா மாங்காய் பறிக்கிறது, தேங்காய் பறிக்கிறது, புளியங்காய் பறிக்கிறது கொஞ்சம் கூட நல்லா போ. முன்னாண்டி அரியா பருவத்திலேயே என் பேத்தி அம்மா அப்பாவை இழந்துடுச்சு. அதனால அளவுக்கு மீறி செல்லத்தை கொடுத்து ஆம்பளை புள்ள மாதிரி வளர்த்துட்டேன். அதுக்கு ஜட பண்ணி விடுறது, சோறாக்கி போடுறது எல்லாமே நான் தான். அப்புறம் பாத்துக்க. நல்லா இருக்குன்னு, ரொம்ப நல்லா இருக்கு. என்ன பண்ண சொல்ற? என் ஒரே பொண்ணு மேல வச்சிருந்த பாசத்தை எல்லாம் அது வயத்துல பிறந்த பேத்தி மேல கொட்டுற. அது சரிதான். எத்தனை நாளைக்கு தான் நீ இப்படி இருப்ப? சீக்கிரமா அதுக்கு ஒரு கல்யாணத்துக்கு ஏற்பாட்டை பண்ணு. மாப்பிள்ள பாத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு நல்ல பையனா கிடைச்சான்னா இந்த பொண்ணையும் எனக்கு சொந்தமா இருக்கிற 15 ஏக்கரா நிலத்தையும் அவங்கையில ஒப்படைச்சு விட்டு நானும். ஆமா ஆமா, நேரங்காலம் வந்து சேரணும் இல்ல. இந்த எதுக்கு? உனக்கு ஏற்பட்ட நஷ்டத்துக்கு ஈடு. இந்த பாரு, உன் பேச்சு செய்யற துஷ்டத்தனத்தை சொல்றதுக்கு வந்தன தவிர நான் துட்டு வாங்குறதுக்கு ஒண்ணு வரல. நீ ஒண்ணு, நான் வரேன். பார்த்து பார்த்துப்பா. நீ வேற இன்னும் வாரியம்மா. எப்படி கண்ணு, நீ எப்படா வந்த? அந்த ஆள் வரதுக்கு முன்னாடியே வந்துட்டேன். தாத்தா, ஆசைக்கு 2 மாக பறிச்சேன். அத பெருசா எடுத்துட்டு கூட்டத்துல வந்துட்டாரு. அவன் கறக்குறாமா. மாமரம் வச்சவன் மகராசன், புளிய மரம் வச்சவன் புண்ணியமானு சொல்லுவாங்க. இவன் கஞ்ச பயமாண்ணா. ஆமா தாத்தா, அணி பிள்ளை கூட கடிக்க விட மாட்டாரு. அதனால்தான் பறிச்சேன். நான் செஞ்சது சரிதானே? ரொம்ப சரி. நீ வாடா கண்ணு, சாப்பிடலாம் வாடா.